AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. கருப்பு பணத்தை ஒழிப்போம் என கூறிவிட்டு அதற்கு நேர்மாறாக மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு செயல்பட்டிருப்பது தேர்தல் பத்திர விவரங்கள் வாயிலாக வெளிவந்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். ஃபியூச்சர் கேமிங் ஹோட்டல்ஸ் 1386 கோடி ரூபாய் தேர்தல் நிதியா பாஜக கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய டர்ன் ஓவர் 500 கோடி ரூபாய். அப்ப பாஜக எப்படி எல்லாம் கருப்பு பணத்தை கள்ள பணத்தை ஒழிப்போம் டிமானிசேஷன் கொண்டு வந்தாங்களோ, என்னென்ன சொன்னாங்க? பண மதிப்பிழப்பு கொண்டு வரும்போது கள்ள பணத்தை ஒழிப்போம், கருப்பு பணத்தை ஒழிப்போம், தீவிரவாதிகளுக்கு செல்கின்ற பணத்தை எல்லாம் தடுத்து நிறுத்துவோம், இதன் மூலமாக தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். ஆனா இந்த கள்ள பணத்தையும் கருப்பு பணத்தையும் உருவாக்குவது யார்? மோடியும் பாஜக அரசும். தெல்ல தெளிவாக சொல்லுகிறது. 500 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுகின்ற கம்பெனி எப்படி 1386 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டது? பிரசாந்த் பூஷன் என்ன சொல்றாருன்னா, மேகா என்ஜினியரிங் நிறுவனத்துக்கு ஏப்ரல் 11 23 100 கோடியை கொடுக்கறாங்க பாஜகவுக்கு. உடனே அவர்களுக்கு 14,400 கோடி ரூபாய் மதிப்பிலான சுரங்க சாலை கட்டுமான பணிக்கு ஒப்பந்தத்தை கொடுக்கறாங்க. இதற்கும் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது இது மாதிரிலாம் காங்கிரஸ் கேட்கறாங்க, சொல்லுங்க. உச்சபட்சமா பதற வைக்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நாட்டை காப்பவர்கள் இரவும் பகலமாக சியாச்சின் மலையாகட்டும், பாகிஸ்தானுடைய எல்லை கோடாகட்டும், சீனா அருணாச்சல பிரதேச எல்லைக்கோட்டில் பாதுகாப்பவர்கள் நம்முடைய ராணுவ வீரர்கள். ராணுவ வீரர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது இந்த தேசம். ராணுவ வீரர்கள் இல்லை என்றால் இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்காது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ராணுவ வீரர்கள் விஷயத்திலே விட்டு வைக்கவில்லை பாஜக. கடந்த 2019 ஆண்டு பிப்ரவரி 14 நடந்த புல்வாமா பயங்கரவாத தாக்குதல், ஏறக்குறைய 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மனித வெடிகுண்டால். 40 ராணுவ வீரர்களை நாம் இழந்திருக்கிறோம். ஆனா அந்த நாட்டிலிருந்து இவங்க நிதியை வாங்கியிருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து ஹப் பவர் கம்பெனி மூலமாக நிதியை கராச்சியிலிருந்து பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அல்ல, இந்திய மக்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய மெகா ஊழல்! இதை மறைப்பதற்காகத்தான் எவ்வளவு காலதாமதம் செய்ய முடியுமோ, எவ்வளவு மூடி மறைத்து உச்சநீதிமன்றத்தை ஏமாற்ற முயற்சிக்க முடியுமோ எல்லா வேலையும் கையில் எடுத்தாங்க. ஒரு தேர்தல் நிதி என்பது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நீங்க தேர்தல் செலவுக்கு வச்சுக்கங்க. இந்த தேசத்திற்கு தேவையான கட்சிகள் கொடுக்கறது வேற, மிரட்டி வாங்குறது வேற. அமலாக்கத்துறையும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸ் அமைச்சு ரைடு பண்றது 10 நாள் பொறுத்து தேர்தல் பத்திரம் வந்த உடனே பணம் சேர்ந்த உடனே பாஜக அக்கௌண்ட்டுக்கு அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வது, இல்லை அந்த வழக்கை கைவிடுவது. இந்த போக்கை தான் கண்டிக்கிறோம். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.